காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் KR ராமசாமி சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். விவாதிப்பதற்காக நாங்கள் எதிர்க்கட்சி தலைவரை சந்திப்பதற்கு வந்திருந்தோம். நேற்று ஜனநாயகம் பண்ணும் பாதை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கீங்க. தொடர்ந்து திமுக அறிவிக்கக்கூடிய போராட்டங்களில் கலந்து கொள்வீங்க. கலைஞர் அறிவித்திருந்தாரு, கலந்து கொள்வீங்க. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப எந்தெந்த கூட்டங்களிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற நிலை இருக்கிறதோ அந்த கூட்டங்களிலே நாங்கள் கலந்து கொள்வோம். இதை பொறுத்தமட்டில் நாங்கள் அவர்கள் 30ஆம் தேதி அன்றைக்கு சட்டமன்றத்திற்கு வருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதுவரையும் எங்களது நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறும். நாங்கள் என்னன்னு தினந்தோறும் பேசி முடிவு பண்ணி எங்களுடைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து அதை வற்புறுத்தி நாங்கள் செயல்படுவோம். மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்யணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. வேற மற்ற அரசியல் கட்சிகள் இந்த நடவடிக்கை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? பொதுவாக மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் சட்டமன்றத்தை பொறுத்தமட்டில் மற்ற எதிர்க்கட்சிகள் கிடையாது, நாங்கள் தான் எதிர்க்கட்சி. சட்டமன்றத்தை பொறுத்தமட்டில் நாங்கள் தான் எதிர்க்கட்சி. வேறு யார் இருக்கிறார்? எந்த எதிர்க்கட்சியும் இல்லை. இப்பொழுது இங்கே சட்டமன்றம் நடக்கிறது என்றால் முழுமையாக இரட்டை இலை சின்னத்திலே வெற்றி பெற்றவர்கள் தான் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சியாக உள்ள அத்தனை பேரும் இன்றைக்கு வெளியே இருக்கிறோம். நேற்று மானியக்கோரி விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் இல்லாமல் விவாதம் நடைபெற்றிருக்கிறது, எப்படி பார்க்கிறீங்க? இதைவிட ஒரு இழிவான நிலை மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்த்த பகுதியிலே யாரை பார்த்து அவர்கள் பதில் சொன்னார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அங்கே யாருமே இல்லாத நிலையிலே முதலமைச்சர் பதில் சொல்லுகிறார். அவரை யார் கேள்வி கேட்டார்? எங்களை கேள்வி கேட்க விடவில்லை. அதனால் அவர் இஷ்டத்திற்கு அவர் மனம் போன போக்கிலே பதில் கூறியிருக்கிறார். மிக மிக வருத்தமாக இருக்கிறார். கலைஞர் அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் நேற்று கூறியிருப்பது பற்றி என்ன நினைக்கிறீங்க? கலைஞர் கூட்டத்தில் சட்டமன்ற கூட்டத்தில் நேற்று கலந்துக்க வேண்டும் என்று முதலமைச்சர் பேசினார். கலைஞர் ஒரு முதுபெரும் அரசியல்வாதி, முழுமையான ஒரு அரசியல்வாதி. அவருக்குரிய மரியாதை அந்த சட்டசபையிலே இருக்க வேண்டும். ஆனால் அந்த வகையிலே அவர்கள் ஒத்துழைக்கவில்லை. பொதுவாக அவருடைய உடல் நலம் கருதி அவர் அமர்வதற்குரிய ஏற்பாட்டை அவர்கள் செய்யவில்லை, செய்ய மாட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால் அவர் கலந்து கொள்ளாதது சரியே என்று எங்களுக்கு தோன்றுகிறது. யார் சொன்ன? யார் சொன்ன? கருத்து வந்திருக்கு, அது காங்கிரஸ் நீங்க சொல்றதா இது